அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:47. இந்த பரலோக வலையில எல்லாரும் வாரிக்கொள்ளப்பட்டாலும் கூட எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. எப்படி ஒரு மீனவன் தன் வலைய கடல்ல போட்டு அது நிறைந்த போது அதை தரையில இழுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவானோ, அதே விதமாகவே இந்த உலகத்தின் முடிவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது போலவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆனா, எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மாத்திரமே. அந்த பரலோக வலைக்குள்ள சகல மனுஷங்களும் இருந்தாலும், சிலர் மட்டுமே கூடைக்குள்ள விழுவாங்க. கூடைக்குள்ள இருப்பாங்க. மீனவரோட வலைக்குள்ள சகலவித மீன்களும் இருப்பது போல, பரலோகத்திலிருந்து வீசப்படும் வலையில சகலவித பாஷைக்காரர்கள், சகல கோத்திரத்தாரும் இருப்பார்கள். ஆனா, பின்பு அந்த மீனவன் செய்வது போலவே, நம்ம பரம தகப்பன் ஆண்டவருக்கு பயந்து, அவருக்கு பிரியமானதை செய்பவர்கள் யார் யார் இருக்காங்களோ, அவர்களை தனியாக பிரித்தெடுத்து, தம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்ப்பார். அதாவது மீனவன் வந்து நல்லவைகளை கூடையில போடுறது போல. பின்பு ஆகாதவைகள் அப்படிங்கிறது ஆகாதவர்கள், பொல்லாத மனிதர்கள். இந்த பொல்லாத மனிதர்களை தேவன் நரகத்துல எறிந்து விடுவார். ஆமாங்க. பரலோக ராஜ்யம் நல்ல மீன்களை பிடிப்பதற்காக, அதாவது உண்மையான ஆத்துமாக்களை தெரிந்தெடுக்க வலை வீசி தேடிட்டு இருக்குது. அந்த வலையில அநேகர் சிக்கியிருக்கிறாங்க. ஆனா, அந்த வலையில விழுந்த அவங்க கூடைக்குள்ள போவாங்களா? அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்வார்களா? அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்த வலையிலிருந்து கூடைக்குள்ள செல்ற நல்ல மீனா? அல்லது வலையிலிருந்து வெளியே வீசப்படும் ஆகாத மீனா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வலையில நல்ல மீன்களும் இருக்கும், ஆகாதவைகளும் இருக்கும். ஆனா, நல்ல மீன்கள் மட்டும்தான், பரிசுத்தவான்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆகாத மீன்கள், பொல்லாத மனிதர்கள் செல்லும் இடம் நரகம். பரலோக ராஜ்யம் நல்ல மீன்கள, நல்ல மனுஷங்கள தன்னுடைய ராஜ்யத்துல சேர்க்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க கூடைக்குள்ள விழுகிற நல்ல மீனா இருப்பீங்களா?